சற்றுமுன் வெளியான தகவல். இனி ஆதாரின் 2 முக்கிய மாற்றங்கள். மொபைல் வழியாகவே பெயர், மொபைல் நம்பர், விலாசம் மாற்றலாம். அது எப்படி என்று இங்கே பார்ப்போம். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது UIDAI என்று சுருக்கமாக அழைக்கப்படும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம், அதாவது யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஆனது ஆதார் சேவையில் 2 முக்கியமான மாற்றங்களை அமல்படுத்த உள்ளது. அது என்னவென்றால் QR அடிப்படையிலான ஆதார் முறை. இன்னொரு, உங்கள் மொபைல் வழியாகவே உங்கள் பெயர், முகவரி மற்றும் பலவற்றை மாற்றும் நடைமுறைக்கு வந்துள்ளது. முதல் மாற்றம் அது என்னவென்றால் UIDAI ஆனது 2025ஆம் ஆண்டின் இறுதியில் நாடு முழுவதும் QR குறியீடு இயக்கப்பட்ட ஆதார் QR கோட் எனேபிள் ஆதார் சிஸ்டம் முறையை அறிமுகப்படுத்த உள்ளது. இந்த முயற்சி ஆதார் வைத்திருப்பவர்கள் அனைவருமே தங்கள் அடையாளத்தை டிஜிட்டல் முறையில் சரிபார்க்க அனுமதிக்கும். அதாவது அங்கீகாரத்துக்கான ஆதார் அட்டையில் அதில் இருக்கும் நகல்களை எடுத்து செல்லவோ அல்லது அதற்கான சமர்ப்பிக்கவோ வேண்டிய தேவை நீக்கப்பட்டுள்ளது. தற்போதுள்ள 1,00,000 ஆதார் அங்கீகார சாதனங்களின் சுமார் 2,000 சாதனங்கள் QR அடிப்படையிலான அமைப்பை ஆதரிக்கும் வகையில் ஏற்கனவே மேம்படுத்தப்பட்டு உள்ளன. இதனால் UIDAI தலைமை நிர்வாக அதிகாரியான புவனேஷ்குமார் படுத்தி உள்ளார். அது என்னவென்றால் அனைத்து சாதனங்களும் QR அடிப்படையிலான அமைப்பை ஆதரிக்கும்படி செயல்படுத்தப்பட்டவுடன் டிஜிட்டல் QR ஸ்கேன்களை பயன்படுத்தி அடையாள சரிபார்ப்புகளை முடிக்க முடியும். இது தனிநபர்கள் மற்றும் சேவை வழங்குநர்கள் ஆகிய இருவருக்குமே சரிபார்க்கும் செயல்முறையை எளிதாக்கும். இரண்டாவது மாற்றம் QR மேம்படுத்தலுடன் சேர்த்து UIDAI ஆனது புதுப்பிக்கப்பட்ட ஆதார் மொபைல் ஆப்பையும் அறிமுகம் செய்கிறது. இந்த ஆப் ஆனது பயனர்கள் தங்கள் ஸ்மார்ட் போன்களிலிருந்து நேரடியாக பெயர், முகவரி மற்றும் பிறந்த தேதி போன்ற பெரும்பாலான தனிப்பட்ட விவரங்களில் மாற்றங்களை செய்ய உதவும். இதனால் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் மிகவும் நம்பிக்கையும் இருக்கக்கூடும். இதன் மூலம் ஆதார் பதிவு மையங்களுக்கு நேரில் வருகை தர வேண்டிய அவசியம் மெல்ல மெல்ல குறையும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் இது நவம்பர் 2025 முதல் செயல்படுத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது. இதன் பிறகு கைரேகை மற்றும் கருவிழி ஸ்கேன் உள்ளிட்ட பயோமெட்ரிக் சரிபார்ப்பு பணிகளுக்கு மட்டுமே பதிவு மையங்களுக்கு நேரில் வருகை தர வேண்டியிருக்கும். மற்ற அனைத்து அப்டேட்டுகளையும் புதிய ஆதார் ஆப்பின் மூலம் டிஜிட்டல் முறையில் முடிக்க முடியும். இது ஒட்டுமொத்த செயல்முறையையும் காகிதமற்றதாகவும் வசதியாகவும் மாற்றும் என்று சொல்லப்படுகிறது. மற்றும் இந்த புதிய அமைப்பானது பிறப்பு சான்றிதழ்கள், பேன் கார்டுகள், பாஸ்போர்ட்கள், ஓட்டுநர் உரிமங்கள், PDS அமைப்பின் கீழ் உள்ள ரேஷன் கார்டுகள், இதற்கு பதிவுகள் மற்றும் முகவரி சரிபார்ப்புக்கான மின்சார பில் பதிவுகள் உள்ளிட்ட அரசாங்க தரவு தளங்களிலிருந்து அங்கீகரிக்கப்பட பயனர் தகவல்களை நேரடியாக பெறும். இந்த UIDAIயின் இந்த புதிய நடவடிக்கையானது ஆதார் மோசடி அபாயங்களை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. அதே சமயம் 1 பில்லியனுக்கும் அதிகமான ஆதார் வைத்திருப்பவர்களுக்கு அடையாள சரிபார்ப்பு பாதுகாப்பாகவும் மனுக்கக்கூடியதாகவும் இருப்பதையும் உறுதி செய்கிறது. அந்த வகையில் புதிய QR குறியீடு சரிபார்ப்பு முறையானது ஏற்கனவே துணை பதிவாளர் அலுவலகங்கள் மற்றும் விருந்தோம்பல் துறையில்
பாதுகாப்பான அடையாள உறுதிப்படுத்துதல் கருவியாக சோதிக்கப்படுகிறது. இந்த அமைப்பானது தனியுரிமை பாதுகாப்புகளுடன் செயல்படும். இது தனிப்பட்ட தகவல்கள் வெளிப்படையான ஒப்புதலுடன் மட்டுமே அங்கீகரிக்கப்படுவதையும் உறுதி செய்கிறது. ஆகையால் இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, பள்ளி மாணவர்களுக்கான பயோமெட்ரிக் சேவை இயக்கங்களை நடத்துவதற்கான சிபிஎஸ்இ போன்ற கல்வி வாரியங்களுடன் UIDAI ஒருங்கிணைந்து செயல்படுகிறது. இதனால் இந்த முயற்சிகள் அனைத்தும் 5 முதல் 7 வயது வரையிலான குழந்தைகளுக்கும், மீண்டும் 15 முதல் 17 வயது வரையிலான குழந்தைகளுக்கும் கட்டாய பயோமெட்ரிக் அப்டேட்டை செய்வதை இலக்காக கொண்டுள்ளது. இதன் மூலம் அவர்களின் ஆதார் விவரங்கள் அப்டேட் ஆக தற்போதைய நிலையில் இருப்பதை உறுதி செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் தீபாவளிக்கு முன் வரும் நல்ல செய்தி, அதாவது ரெப்போ வட்டியை குறைக்கும் ரிசர்வ் வங்கி. ஆகஸ்ட் 5 முதல் 7ஆம் தேதி வரையில் ரிசர்வ் வங்கியின் நாணய கொள்கை கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் இந்திய ரிசர்வ் வங்கி ரெப்போ விகிதத்தில் 25 புள்ளிகள் குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. SBI இது குறித்து வெளியிட்டுள்ள ஒரு அறிவிப்பானது, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒருமுறை வட்டி விகித குறைப்பு நடந்தால் கடன் வளர்ச்சியை அதிகரிக்கும் என்றும், இது 2026 இந்தியாண்டின் பண்டிகை காலம் தொடங்கியுள்ளதால் தீபாவளிக்கு முந்தைய உணர்வை ஏற்படுத்தக்கூடும் என்றும் அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. இதனால் 2017ஆம் ஆண்டின் ஆகஸ்ட் மாதம் ரெப்போ வட்டி விகிதத்தில் 25 அடிப்படை புள்ளி குறைப்புக்கு பிறகு தீபாவளி இறுதி வரை ரூபாய் 1956 பில்லியன் கடன் வளர்ச்சி பதிவானது செய்யப்பட்டதாக ரிசர்வ் வங்கியின் அந்த அறிக்கை கூறுகிறது. இதில் தனிநபர் கடன்கள் சுமார் 30% பங்களிப்பை அளிக்கிறது. தீபாவளி என்பது இந்தியாவின் மிகப்பெரிய பண்டிகைகளில் ஒன்றாகும். அந்த சந்தர்ப்பத்தில் நுகர்வோர் செலவினம் அதிகரிக்கும் என்றும், தீபாவளிக்கு முன் குறைந்த வட்டி விகித சூழல் கடன் தேவையை மேம்படுத்த உதவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது என்று ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி தனது அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.